கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தினம் ஒரு கீர்த்தனை என்ற நிகழ்ச்சி மூலம் வீட்டின் நேவராகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 325 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட 360க்கு மேற்பட்ட கீர்த்தனைகளை தினம் ஒரு கீர்த்தனையாக உங்களை முன்வைப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆழ்ந்த இறையில் கருத்துக்கள், பொருத்தமான ராக பிரயோகம், காலை மாலை வேளைகளுக்கு ஏற்ற ராகம் கொண்டிய பாடல்கள் மற்றும் விசேஷ காரியங்களுக்கு பாடக்கூடிய பொருத்தமான கீர்த்தனைகள், இவைகளை தினம் ஒரு கீர்த்தனைகளாக உங்களிடம் தருவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். காலப்போக்கில் இதன் உண்மையான ராகம் மறைந்து வேறு ராகத்தில் பாடப்படுகிற அநேக காரியங்கள் திருச்சபையிலே உண்டு. நாங்கள் இந்த கீர்த்தனைகளை தருகிற பொழுது கூடுமான வரையிலே ஆக்கியோன்கள் எழுதப்பட்ட ராகத்திலே, பாடப்பட்ட ராகத்திலே பாடலை தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். திருச்சபை மக்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவரவர்கள் திருச்சபையிலே ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு பயன்படுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய ஆர்வமூட்டும் கடிதங்கள் கிடைத்தது, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய தொலைபேசி உரையாடலுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக நண்பர்களுக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். குறிப்பாக சிறுவர்களுக்கும் சகோதரிமார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி நல்ல பாடல் பாடும் தாளம் உள்ளவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி போய் சென்றடைவதற்கு நீங்களும் பொறுப்பெடுத்துக் கொள்ள நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் நேற்று சொன்னது போலவே ஆண்டவர் நம்மை குறித்து நம்மை நோக்கி பாடுகிற மாதிரி உள்ள கீர்த்தனை என்று நாம் காணப்போகிறோம். தேவசாயம் உபாத்தியார் எழுதின இந்த பாடல், வா பாவி மலைத்து நில்லாதே வா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பாடுவது போல் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். இது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக இந்த ராகத்தை, இந்த பாடலை பாடுகிறார்கள். ஒவ்வொரு திருச்சபையிலே, சேலத்திலே ஒரு பக்கம் ஒரு மாதிரி பாடுகிறார்கள், ராஜபாளையம் பகுதியிலே ஒரு மாதிரி பாடுகிறார்கள். மூல ராகத்தில் எப்படி பாடப்பட்டது என்பதை உங்களிடம் கூறுவதற்கு முன்பாக திருச்சபையில் இப்பொழுது எப்படி பாடுகிறார்கள், ராஜபாளையத்திலே எப்படி பாடுகிறார்கள் என்பதை பாடிவிட்டு மூல ராகத்திலே எப்படி பாடப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். திருச்சபையில் இதை பாடுகிறது எப்படி என்றால், வா பாவி மலைத்து நில்லாதே வா, வா பாவி மலைத்து நில்லாதே வா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்றெண்ணி தீயாதே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனி உள்ளபடி வாவி, வா பாவி மலைத்து நில்லாதே வா. இப்படி பாடுகிற பொழுது அநேக வேளைகளிலே தாளம் தப்புவதை நாம் காணலாம். கொஞ்சம் அதனுடைய தாளத்துக்கு ஏற்ப கொஞ்சம் நீண்டு விட்டபடியாலே அந்த மூலராகத்திலிருந்து மிகவும் விலகி போய்விட்டது. ராஜபாளையத்திலே பாடுகிறதை எப்படி பாடுகிறார்கள் என்பதை உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். வா பாவி வா பாவி மலைத்து நில்லாதே வா, வா பாவி வா பாவி மலைத்து நில்லாதே வா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லையும் நெனித்திகையாதே, இல்லையும் நெனித்திகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லையும் நெனித்திகையாதே,
இந்த முறையாக ராஜபாளையத்திலே பாடுகிற பொழுது பழைய பாடலை காட்டிலும் கொஞ்சம் சிறப்புடையதாக இருக்கிறதை நாம் காணலாம். மூல ராகத்தில் எப்படி இருக்கிறது என்றால், அந்த பாடலை கேட்கிற பொழுதே ஆண்டவரை நம்மை பார்த்து, இன்னும் ஏன் உங்கள் வாழ்க்கையிலே நீ மூழ்கி கொண்டிருக்கிறாய், எப்பொழுது என்னை பற்றி நீர் வர போகிறாய், தயவுசெய்து நீ வரமாட்டாயா என்று இறங்கி அவர் கண்ணீரோடு பாடுவதை நாம் காணலாம். அந்த கீர்த்தனையை பாருங்கள். பாவி மல்லைத்து நில்லாதேவா, பாவி மல்லைத்து நில்லாதேவா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லையன் திணித்திகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லையன் திணித்திகையாதே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உள்ளபடி வாவே நல்லை துணில்லாதேவா, பாவி மல்லை துணில்லாதேவா, உந்தனுக்காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே, உந்தனுக்காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே, சிந்திய என் தீருரத்தாலும் பாவம், சிந்திய என் தீருரத்தாலும் பாவம், திட்டுவிட்டேன் பாவிவா மல்லை துணில்லாதேவா, பாவி மல்லை துணில்லாதேவா, ஓடிய பாவ கடலில் விழுந்து குன்றி போனாயோ, ஓடிய பாவ கடலில் விழுந்து குன்றி போனாயோ, ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒன்றுக்கும் அஞ்சாதேவா மல்லை துணில்லாதேவா, பாவி மல்லை துணில்லாதேவா, இல்லையாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ,
இந்த பாடலை பாடுகிற பொழுதே ஆண்டவர் நமக்கு முன்பதாக வந்து நின்று, வாப்பா சீக்கிரம் வா, இந்த உலக சுகத்தை போதும், இந்த உலகத்தின் இன்பங்கள் போதும், இந்த உலகத்தின் உறவுகள் போதும், என்னை நோக்கி வரமாட்டையா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூப்பிடுவது போல இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே போய் நாம் இந்த உலகத்தின் சுகங்களுக்காகவே நிற்கிற ஒழிய மற்ற எந்த காரியத்திற்காகவும் போவதே கிடையாது. ஒரு திருச்சபையிலே போய் திருச்சபை மக்களை பார்த்து, இங்குள்ளவர்கள் எத்தனை பேர் மோட்சம் செல்வதற்கு ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டால் அத்தனை பேரும் கை தூக்குவார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு எத்தனை பேர் சாவதற்கு ரெடி அப்படின்னா ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டாங்க. சாகாமல் மோட்சம் போக முடியுமா? ஆனால் முடியும். இந்த அற்புதமான பாடல்களை மனங்குளிர உள்ளம் உணர்ந்து பொருத்தமான ராகத்தோடு அப்படியே பாட 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 இந்த உலகத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். அதுவே இந்த கீர்த்தனை பாடல்களுடைய சிறப்பு. நாளை மீண்டும் சந்திப்போம்.